சோ நேத்து கரெக்டா 2 மணிக்கு வந்து டோக்கியோல ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்துட்டு அப்புறம் தெரியுது ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல் பிளாட் என்ன அப்படின்னா நம்ம கண்ணகி கறி சாப்பிட்டானா இல்லையான்றதான் பிளாட். மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானுங்க. சோ அது மாதிரி தான் கிடையாது. சோ உண்மையிலேயே இந்த டப்பிங் எப்படிதான் இருந்துச்சு, இந்த அனிமே யாருக்கெல்லாம் ஒர்த்தா இருக்கும், அந்த தமிழ் டப்பிங்ல கோளாறு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா சில இடத்துல கோளாறு இருந்ததா செஞ்சது. சோ அது மாதிரி தமிழ் டப்பிங் கோளாறுகள் அப்புறம் அனிமேவோட கதைகள் அப்படின்ற மாதிரி ஜாப்பனீஸ் கூட அழிய போட போறோம். தமிழ் டப்பிங் பத்தி கொஞ்சம் பேச போறோம். சோ எனவே அதுல என்ன பார்க்க போறோம். அண்ட் சேம் டைம்ல வந்து சேனல் யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மக்களை கமெண்ட்ஸ் தள்ளிங்க அப்படின்னா ஹைப்ரின் பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனவே சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகிறேன் வீடியோக்கு போலாமா? சோ அப்படி இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அனிமே பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் அனிமேவோட தமிழ் டப்பிங் பத்தி பேசுவோம்டா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்துறோம் ஹீரோ வந்து சென்சிட்டிவ் காரன் ஒரு மாதிரி வந்து பொண்ணுங்களே பார்த்தா பயப்படாம தான் காமிச்சிருப்பானுங்க. சோ தலைவருக்கு காதல் இருக்கும், அந்த காதல் கிட்டே பேசுவான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். மேபி பயப்படுறான் போல, சரி ஓகே இது அப்படியே கடந்து போயிடும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்த சீன்ல தலைவர் அந்த பொண்ணு ரெண்டு ஒண்ணா உட்கார்ந்து இருப்பாங்க. என்னடி இது அந்த சீன்ல என்னடா நடக்குது தெரிஞ்சிருக்காது. என்னதான் ஆச்சு எப்படா வந்து ஹீரோ அவ்வளவு வந்து தெம்பா போயிட்டு பேசி வந்து உட்கார வச்சுட்டாலும் தெரியாது. சோ இருந்தாலும் தலையில ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் பார்த்தா கொஞ்சம் உத்தமனா இருப்பான், கொஞ்சம் வந்து அவனும் கொஞ்சம் காஞ்சதா இருப்பான். ஆனாலும் அவன் சொல்லிட்டு போயிடுவான், டே அந்த பொண்ணோட சேராதரா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏணிப்படி வச்சோட செட் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். வருமா செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா. ஆனாலும் வந்து இருந்தாலும் தலைவர் கமிட்டட் ஆயிருப்பாரு. சரி ஓகே அழகான பொண்ணு பார்க்க ஆபத்தானது அப்படின்னு மாதிரி சொல்லுவானுங்க. அப்படிலாம் கிடையாது, பொண்ணு பார்த்தா அழகாவே கிடையாது. அழகல ஆபத்து இருக்குன்னு சொல்லிருப்பாங்களா, பார்த்தா இந்த பொண்ணோட அந்த பொண்ணு அழகா இருக்கிறா. ஆனா வந்து இந்த பொண்ணு தான் ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டில் ஓகே இருக்கு, பேக் டு தி கண்டென்ட் வருவோம். அந்த பொண்ணு வந்து அப்படியே ஃப்ரெண்ட் 5 நிமிஷத்துல வந்து நான் ஒண்ணா போணும், நீங்க கேர்ள் பத்தி பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வலிச்சுட்டு போயிருது. சோ இப்படியே வலிச்சு போன தருவாயில வந்து திங்க 2 பேரும் போகும்போது கால் ஒன்று வரும், அது கூட நம்ம ஹீரோ சண்டை போடுவாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் கால். அவ்வளவுதான், அந்த பொண்ணு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ போட பாக்குதுனா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்ம ஹீரோ வந்து நல்லா வாங்கிடுறான். ஸோ வாங்கிட்டோன்னே வந்து அந்த நேரம் பார்த்து மேலே வந்து இது விதியோ இந்த ஃபேட்டோ சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி வந்து 4 செயின் வந்து கரெக்டாக அந்த பொண்ணு மேலே ஊந்துருது. ஸோ அந்த பொண்ணு மேலே ஊந்தோடனே அந்த பொண்ணோட ஆர்கன்ஸ் தூக்கி இவனுக்கு மாத்துறானுங்க. ஸோ இப்படி ஒரு கோலோட ஆர்கன்ஸ் வந்து ஒரு மனுஷன் உடம்புல வந்ததுனால அந்த மனுஷன் வந்து கோலா மாறிடுறான். நம்புற மாதிரி அங்கே இருக்குது. மேபி இந்த பாட்டு எனக்கு புரியல. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேவா தான் உருவெடுக்கும். ஏய் நான் செத்துறேன்டா. எப்படா ஒரு கோலா உருவெடுத்துச்சு அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு கோலா இவன் மனுஷனா. சோ ஒரு கோல் வந்து மனு ரத்தத்துக்கு கலந்ததுனால அது பொண்ணு கிடையாது, ஓகேவா, அது ஒரு கோல் ரத்தம். சோ அது கோல் ரத்தம் வந்து நம்மளோட மனித உடம்புல கலந்ததுனால இப்ப நம்ம ஹீரோ வந்து நான் மணி தானல்ல ஒரு மிருகம் அல்லன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டான். சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது கரெக்டா வந்து ஃப்ரெண்டோட அப்பாவை காட்டுவாங்கடா. இவன் தான் ஒரு கோல் தாயுடி அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பனோட கோலா. உடனே இது எப்படி இவங்க அப்பா ஒரு கோலா பையன் இன்னாது, ஒருவேளை கோலுக்கு பையன் இருக்கானா கோலை ஒத்தி கோலாவை கூட வந்து காலாவை கூட வந்து இன்னும் பெருக்க பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. சரி ஓகே அவங்க அப்பா தான் லைக் வந்து ஹீரோட அப்பா தான் ஒரு கோல் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பார்த்துட்டு தெரியுமா, அந்த பொண்ணு ஒரு கோலா. சோ இது மாதிரி வந்து எங்க பார்த்தாலும் கோல் அப்படி சொல்லிட்டு கோலை வச்சு எடுத்து போயிருப்பானுங்க ஃபர்ஸ்ட் எபிசோட. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தடுப்பா லைக் வந்து நம்ம வந்து இந்த மனுஷன் கறியெல்லாம் சாப்பிட கூடாது, நம்ம அப்படி எல்லாம் சாப்பிட்டா வந்து எனக்கும் கோலுக்கு என்ன சம்பந்தம் லைக் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது அப்ப நம்ம எல்லாம் சொல்லி அவன் எவ்வளவு தடுத்து பாக்குறான். ஆனா கடைசியா வந்து இனாட்டா மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கையை தூக்கி நம்ம ஹீரோ வாயிலே அச்சு அமைக்க விட்டுறான். சோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறானுங்க. நல்லா சிரிங்க சரிங்க பாவா. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட முழுக்க ஹீரோ எப்படி வந்து அந்த கணக்கி எப்படி வந்து லைக் டீமனா மாறுறான், அவன் அப்படி மாறி என்னடா பண்றான் அப்ப நம்ம எடுத்துட்டு போயிருந்தானடா. சோ சூப்பரா எடுத்து போயிருந்தாங்க. கடைசி சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, அதுவும் முக்கியம் பிளட் சீன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டு வச்சிருந்தாங்க. சோ ஒரு சீனின் அப்படின்ற அளவுக்கு சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. அடல்ட்ஸ் எல்லாம் இல்லாம லைக் சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. அடல்ட்ஸ் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் சூப்பரா சீன்ஸும் இருந்துச்சு, ஓகேவா. சோ இந்த அனிமே ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே ரொமான்ஸ் டைப்ல வரப்போற அனிமையோ கிடையாது, இது ஃபுல்லா லைக் ஆக்ஷன் மாதிரி தான் போக போகுது. சோ நீங்க டெத் நோட், நருட்டோ, அட்டாக் ஆன் டைட்டன் அது மாதிரி அனிமே பாத்துறீங்க லைக் வந்து ஃபயர் ஃபோர்ஸ் கூட எடுத்துக்கலாமே. சோ இது மாதிரி அனிமே பாத்துறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே ஒரு ஏத்த அனிமேன்னு சொல்லுவேன். சோ ஆக்ஷன்ல வரப்போற ஒரு பங்கமான அனிமே. சோ யாரும் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவேன். சோ கிட்டத்தட்ட வந்து 4-2 3 வருஷம் அனிமே தமிழ்ல வரணும் சொல்லி காத்துனா இருந்தேன்டா. விட்டு இந்த அனிமே பார்க்காம இந்த அனிமே வந்து ஜாப்பனீஸா பார்க்கவே இல்லை, இப்போ டைரக்டா தமிழ்லயே பார்க்க போறேன். 2 எபிசோடு தான் பார்த்திருக்கேன், இன்னும் வந்து 8-9 எபிசோட் இருக்கு போல. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி தான் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு பொறுமையா சொல்றேன், ஓகேவா. முடிஞ்சா நான் இந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து சொல்ற பாக்குறேன், ஓகேவா. சோ மத்தபடி எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, ஒரு நல்ல அனிமே ரத்தலாம் திருக்கி வச்சிருப்பாங்க.
ஸோ அடல்ட்ஸ் அந்த மட்டும் பாருங்க 18+ கன்ஃபார்ம் பார்த்தாகணும். ஸோ ரொமான்ஸ் டைப்பாலாம் இருக்காது. நீங்க வந்து ஒரு சாதாரணமான அனிமே ஒரு சாதாரண சொல்றது இந்த மனசுல பட்டும் பூச்சினா வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அனிமே செட் ஆகாது. ஒன்லி ரத்தங்கள் தெறிக்க விடுவதற்கு மட்டுமே இந்த அனிமேன்றது ஞாபகம் வச்சு பாருங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்றத பேச வருவோம்டா. ஏன் போக கூடாது? அவ பார்த்து ஒருவேளை இம்ப்ரெஸ் ஆகலாம்ல. சரி இருக்கட்டும், நான் அவளை பிக்கல கூட்டிட்டு போய் பர்கர் வாங்கி தரேன். என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றியா என்ன? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹீரோ வாய்ஸ் தான் கேட்டிருப்பீங்க. இந்த எபிசோட ஆரம்பத்துல ஹீரோட வாய்ஸை பொறுத்தவரையும் என்னடா பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா எப்படி வந்து கருப்புறன்றது பொத்துன்னு பத்திக்குமோ அது மாதிரி வாய்ஸ் பத்திக்காம கொழுமையா வந்து நம்மளோட இம்பாக்ட் கொடுத்துச்சு. லைக் வந்து ஒவ்வொரு சீனும் தாண்டும் போது தான் வாய்ஸோட முழு இம்பாக்டே தெரிஞ்சது. லைக் வந்து கேரக்டர் ஓடும் போதும் சரி, எல்லாம் வந்து கறியை சாப்பிடும் போது வேணாம் சொல்லி துடிக்கும் போதுமே சரி, சதக்கறி இது என்னது? எகருக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அந்த சீன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனா ஹீரோட கேரக்டருக்கு பங்கமா கொடுத்து வச்சிருந்தானுங்க. ஆப்ஜெக்ட்லி வாய்ஸ் ஏற்கனவே பழக்கப்பட்ட வாய்ஸ் தான் கிடையாது. இது ஒரு புது வாய்ஸா தான் இருந்துச்சு. மேபி இதுக்கு முன்னாடி சில அனிமேல சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா இப்பதான் வந்து கிராக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து புதுசா பார்க்கற தமிழ் டப்பிங்ல ஒரு பங்கமான தமிழ் டப்பே வச்சு ஓகேவா. உண்மையிலே ஹீரோ கேரக்டர் பொறுத்தவரை சூப்பரா பண்ணி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம எங்கேயோ வந்து கெட்டவதனா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. மேபி ஹீரோ கேரக்டர் எந்த எபிசோட்ல கெட்டவதா பேசுறான் சொல்லுங்க. நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சொல்றேன். நான் ஒரு 2 எபிசோட பார்த்தேன். 2 எபிசோட்ல இங்க பேசின மாதிரி சுத்தமா தெரியல எனக்கு. நான் கவனிச்சு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் சூப்பரா கவனிச்சு பார்த்தேன். 2வது எபிசோட் கொஞ்சம் வந்து அரைகுறையா ஐ திங்க் எபிசோட ஃபுல்லா பார்த்து முடிச்சேன் தவிர எப்படி இருக்கு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கல. சோ அதனால வந்து நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கடா. ஓகேவா? சோ அதனால வந்து ஹீரோ கேரக்டர் பொறுத்தவரையும் பங்கமா இருந்துச்சு. எந்த இடத்துல வந்து சூப்பரா பண்ணுமோ அந்த இடத்துல சூப்பரா பண்றாரு. எந்த இடத்துல நார்மலா பண்ணமோ அங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சூப்பரா பண்றாரு சொல்லலாம். ஓகேவா? ஆனா சூப்பரா இருக்கிற வேண்டிய சீன்ல பங்கமாவே பண்றாரு அப்படி ஒத்துக்கிட்டாக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ரோஸ் கலர் மண்டை உண்மையிலே சொல்ல போனா ரோஸ் கலர் மண்டை வந்து வாய்ஸ் வந்து ஹீரோயினா தெரிஞ்சதா சத்தியமா கழுவி ஊத்திருப்பேன் அந்த வாய்ஸ். ஏன்னா வந்து டப்பிங் கொடுங்க லைக் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கொடுங்க அப்படி பார்த்தா ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சோ சொல்ல மாட்டேன் அப்படின்றத விட சொல்ல எதுவும் இல்ல அப்படின்றத ஒத்துக்கிட்டாகணும். ஓகேவா? சோ இப்படிதான் இருந்துச்சு அன்டில் வந்து நம்ம அந்த கேல் வந்து லைக் வந்து கோலா மாறும் போது எப்படி இம்பாக்ட் கொடுக்கணுமோ சோ அது மாதிரி இடத்துல இம்பாக்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து அந்த வாய்ஸுமே வந்து சொல்ற மாதிரி இல்ல. சரி என்னதான்டா சொல்ல வர, நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்றியா அப்படின்னு கேட்டா உண்மையிலே நல்லா தானே இருந்துச்சு. ஆனா ஒரு ஃபீமேலா பார்க்கும்போது லைக் வந்து ஒரு நார்மல் ஹியூமனா பார்க்கும்போது வாய்ஸ் அவங்களுக்கு செட் ஆகல. ஆனா அதே வந்து டெவில் மோடுக்கு போகும்போது அந்த கேரக்டர் வாய்ஸ் கொடுக்கறவங்க நல்லா டப்பிங் பண்றாங்க, நல்ல எஃபெக்ட்டா போட்டுருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டாகணும். ருசியா இருக்கு. கானைக்கு இருந்து தப்பிக்க முயற்சி பண்றவனோட எல்லா உறுப்புகளையும் எடுக்கிறது தான். சந்தோஷப்படுத்துறியா? என்னடி இது? சோ அந்த இடத்துல எஃபர்ட்டா போட்டிருக்காங்க. சோ அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சோ நல்லா இருக்குடா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பொறுத்த வரையுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரே முட்டை தமிழ் லைக் வந்து கால்னு சொல்றாங்க. நல்லாவே பேகி சொல்லி சொல்லல. ஏன்னா இப்போ தமிழ்ல போடலாம் ரொம்ப பயமா இருக்குதுங்கடா முழுக்க தமிழா வந்துருமோ அப்படின்னு. சோ நிறைய இடத்துல கால்னு சொல்றாங்க. அண்ட் சேம் டைம்ல எங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணுமோ அங்க இங்கிலீஷ் பேசி வச்சிருக்காங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து டாடேன்னு போட்டு பேசிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கும்போதுமே. சோ பேசிக்கலா வந்து ஸ்கிரிப்ட்ல பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கு. நீங்க ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ் இங்க வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு தமிழ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஏற்பட அதிகமா சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அந்த விஷயம்ன்றது கதைக்கு இம்பாக்ட் கொடுக்காது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஓகேவா? பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் வந்து வெறுப்பாச்சு அப்படின்னா ஒரு டயலாக் வந்து நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து டயலாக் ஒன்று பேசியிருப்பான். அந்த டயலாக் கேட்கும் போது என்னடா பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஒட்டு துணி இல்லாம தரையில படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்க. அங்க இன்னொருத்தன் பேண்ட் கையில பிடிச்சிட்டு நிக்கிறான். உங்ககிட்ட என்ன பண்றேன்னு கேட்டா நான் சும்மா தான் நிக்கிறேன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து அந்த டயலாக்கே அப்படிதானா இல்லை நல்லாத டயலாக்கே இவங்க வந்து ஸ்கிரிப்டர்ல இப்படி யாரா கூட பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா சோனியில பண்ற மாதிரி இருந்தா கூட சரி ஓகே டிவியில போடுறாங்க சரி வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு போகலாம். அந்த கிரன்ச்சோல தானே பண்றீங்க, கிரன்ச்சோல வந்து இது மாதிரி வாய்ஸ் ஒன்றும் போட ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ அதனால வந்து அந்த லைன் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி வாங்கிருக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அது மட்டும் நல்லாவே இல்லை. அந்த சீனை வந்து ஏதோ ஒன்று போற மாதிரி போய் எங்கேயோ போய் நல்லாவே ஆகும் நக்கின்னு போயிடுச்சு அந்த சீனு. ஸோ அந்த சீன் நல்லாவே இல்லைன்றதுனா உண்மை. ஸோ அந்த இடத்துல மட்டும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொதப்பிட்டானுங்க. அது பார்த்தபடி வந்து ஓவரால சூப்பராக எடுத்துட்டு போயிருக்கானுங்க. எந்த இடத்துல
வாய்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வாய்ஸ் பக்காவா இருக்குது. எந்த இடத்துல ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாராட்ட அளவுக்குனா இல்ல, டீசெண்டா நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ ஓரளவு டப்பிங் பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்குடா. ஸோ வந்து இந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ புதுசாக பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஸ்கிரிப்ட் மக்களும் கொஞ்சம் போல பார்க்கல கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும் போல. லைக் வந்து கொஞ்சம் பார்த்துருந்து பார்ப்போம் அந்த விஷயத்த மட்டும். ஏன்னா என்னதான் வந்து வாய்ஸையும் அண்ட் சேம் டைம்ல வந்து டப்பிங்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஸ்கிரிப்டிங்ல பிரச்சனை இருக்கு. அண்ட் சேம் டைம் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய தலைவலி. சவுண்ட் இன்ஜினியர் தான் இருந்தான். ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷம் ஒரு சீன் வருதுல, அந்த சீன்ல வந்து அந்த கேரக்டர் பேசுது. அந்த கேரக்டர் பேசுறதை விட அந்த சவுண்ட் அதிகமா இருக்குது. சொல்றது உண்மைதான் போல இருக்கு. உனக்கு என்ன பத்தி தெரியும்? அதுல நல்லாவே தெரியும். ஒரு செகண்ட்ல எல்லாம் வந்து நமக்கு தலை வலிக்குது. அவன் வந்து அவன் என்ன சொல்றதுன்னு கேட்கறத விட அந்த சாங் அதிகமாக வருதுனால நம்மளுக்கு தலையே வலிச்சு போயிடுது. மேபி வந்து சவுண்ட் போடுறவனுங்க இல்லை கம் பண்றலாம் இதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ அதிகமாக ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ சவுண்ட் இன்ஜினியர் பக்கம் இந்த ஒரு சீன் மட்டும் இல்லை, 2-3 சீன்ல வந்து கொஞ்சம் ஏடாகூடமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ கன்ஃபார்ம் வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்கடா. ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் சவுண்ட் வருதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் தலையில வந்து வலிக்கிற தலை வலிக்கிற மாதிரினா கிடையாது. அவன் பேசுறதை விட வாய் திங் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உள்ள பேசுறவன்னா புரிஞ்சுக்க முடியல. சரி உத்துக்கிட்ட புரிஞ்சுக்கடா அப்படி சொல்லிட்டு உத்துக்கிட்டா நம்மளுக்கு தலை வலிக்குது. அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ எனிவே இதுதான் ஓவரால் ரிவ்யூ. ஸோ டப்பிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் குறை இருக்கு. அண்ட் சேம் டைம்ல சவுண்ட் இன்ஜினியரிங் அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்த சீசன்ல பக்காவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா உண்மையிலே தக்காவா இருக்கும் இந்த திங் அனிமேவே. ஓகேவா? ஸோ எனிவே பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்புறம் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்கடா. ஸோ அண்ட் சேம் டைம் நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சீங்க, உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு, கூஸ் பம்ஸா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே? ஸோ எனிவே அடுத்த ஒரு நினைவு செஞ்சுக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கடைசி சத்தலாமா?